ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நெகேமியாவின் 52 நாட்கள் ஜெபம். இன்றைக்கு 9வது நாள். இந்த 9வது நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 9வது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, நெகேமியாவினிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ஜெபமே நமக்கு பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆயுதம் என்னவென்று சொன்னால் ஜெபமே நம்முடைய ஆயுதமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஜெபத்தில் நாம் சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்துல நாம் விழித்திருப்போம் சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால், ஜெபத்தில் சோர்ந்து விடாதீர்கள். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்க கூடாதபடி ஆமே ஸ்தோத்திரம், ஜெபந்தான் பெரிய ஆயுதம் என்பதை பிசாசுக்கு நல்லா தெரிந்ததுனால நிறைய நேரத்தை நம்ம என்ன செய்வதில்லை, ஜெபிக்க விடுவதே கிடையாது. அல்லேலூயா. தேவனோடு கூட செலவிடலாம், கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம் இருக்கும்போது நமக்கு அந்த நேரத்துல தான் பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கெஸ்ட், பல விஷயங்கள் நடக்கும். ஜெபிக்க முடியாமல் போய்விடுகிறது. அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு பிரச்சனைகளும் ஆமென் ஸ்தோத்திரம், வீட்டினுடைய சூழ்நிலைகளும் நமக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் வரும்போது ஜெபத்தில் அப்படியே நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். இனி ஜெபித்து என்னாக போகிறது? இனி ஜெபம் பண்ணி என் காரியத்தை மாற்ற முடியுமா? இனி ஜெபம் பண்ணி என்னுடைய வியாதியை மாற்ற முடியுமா? இனி ஜெபம் பண்ணி என் பிள்ளையுடைய காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? எத்தனை நாட்களாக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், எத்தனை நாட்களாக நான் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய காரியத்துல வெற்றியை நான் பார்க்க முடியல, இனி நான் எதற்கு ஜெபிக்கணும் என்று சொல்லி ஜெபத்தில் அப்படியே சோர்ந்து போகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பதில் கிடைக்கிற வரைக்கும், உத்தரவு கிடைக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவ சமூகத்துல நாம் விசுவாசத்தோடு நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம்தான் பெரிய நமக்கு ஆயுதம். தானியேல் பாருங்களே, சிங்கக்கெபியில போடுவோம், ஆமென் ஸ்தோத்திரம், சிங்கக்கெபியில போட போறாங்க அப்படின்னு தெரிந்த உடனேயே ஆமென் ஸ்தோத்திரம், அவர் தான் வழக்கத்தின்படியே செய்து வந்தது போல 3 நேரமும் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர் கண்ணுக்கு முன்னாடி மரணத்தை சந்திக்க போகிறார், சிங்கக்கெபியில கொண்டு போய் போட போறாங்கங்கிற செய்தி, அங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்பது அறிந்தும் ஜெபத்தில் என்ன செய்யல, அவர் சோர்ந்து போகவே இல்லை. அல்லேலூயா. அப்படி சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற மனிதனால் மாத்திரமே தைரியமாக ஒரு வார்த்தை சொல்ல முடியும். என்ன வார்த்தை? தானியேல் சொல்லுகிறான், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் தேவனிடத்துல மன்றாடுகிற ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் ஸ்தோத்திரம், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு நிச்சயமாகவே எனக்கு செய்வார். அல்லேலூயா. என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நாம் சொல்ல முடியும். ஆமென். அப்படி ஜெபத்துல உறுதியாக இருந்த மனிதன், ஜெபத்துல சோர்ந்து போகாமல் இருந்த தேவ மனுஷன் சிங்கக்கெபியில தூக்கி போட்ட போது சிங்கங்கள் அவன் என்ன செய்யவில்லை, சேதப்படுத்தவே இல்லை. அல்லேலூயா. அவனை தேவ பிரசன்னம் பாதுகாத்து கொண்டது.
தேவன் அவனை சிங்கங்களுடைய வாய்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் அவனை பாதுகாத்து கொண்டார். அல்லேலூயா, ஆமென். ஜெபிக்கிற மனுஷன் சிங்க கெபில கிடந்தாலும் அவன் நிம்மதி என்ன செய்கிறான்? இருக்கிறான். ஆமென். ஆனா அந்த மனிதனை தொட்ட ராஜாவோ ராத்திரி ஃபுல்லா என்ன செய்யல? தூங்கல. எப்படா விடியும் விடியும் பார்த்துட்டே இருந்திருப்பார் போல தெரியுது. விடிந்த உடனேயே அவர் அங்க போய் என்ன செய்றாரு? இந்த சிங்கக்கெபில வந்து நின்று என்ன செய்றாரு? கூப்பிடுகிறார். தானியேலே, தானியேலே. அவர் கேட்ட கொஸ்டின், நீ உயிரோடு இருக்கிறியான்னு கேட்கல. சிங்கங்கள் உன்னை ஏதாச்சும் உன்னை சேதப்படுச்சான்னு கேட்கல. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரான்னு கேட்கிறார். அல்லேலூயா. உள்ள இருந்து ஒரு கெம்பீர சத்தம் வருகிறது. ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தவில்லை. அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தானியேல் ஆராதிக்கிற தேவனே ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிக்கை செய்தார்கள். நாட்களிலே ஜெபம் எப்பேற்பட்ட கெபில கொண்டு போய் விட்டாலும் அது நம்மை பாதுகாக்கும், அது நம்மை விடுவிக்கும். ஆமென். சாத்ரக், மேஷாக், ஆபேத்நேகோ தேவனோடு சஞ்சரிக்கிற, தேவனோடு கூட பேசுகிற, தேவனோடு கூட ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் எரிகிற அக்னி சோலையில போடுகிறாங்கன்னு அறிந்தும் கூட அவங்க சொல்லுகிற ஸ்டேட்மெண்ட் என்னது? ஆண்டவர்களை விடுவிச்சாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டோம். அல்லேலூயா. தேவன் மேல் உள்ள வைராக்கியம். எப்படி இந்த வைராக்கியம் வந்தது? தேவனோடு கூட நடப்பதனால தான், தேவ சமூகத்துல ஜெபிக்கிறதுனால தான். அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, என் ஆண்டவர் எங்களை என்ன செய்ய மாட்டார்? வெக்கப்பட்டு போறக்கு விட மாட்டார். அவர்களையும் எரிகிற அக்னி சூழல போட்டார்கள். அக்னி சுவாலை அவர்கள் பேர் என்ன செய்யல? பற்றல. அங்க முடி கூட கருகி போகலையா? அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்களே. ஆம் கர்த்தருடைய பிள்ளைங்களே, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல சோர்ந்து போயிடாதீங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அப்பாவுடைய சமூகமும் ஜெபமும் மட்டும்தான். நாம் ஜெபித்தால் நிச்சயமாகவே உண்மையோடு உணர்வோடு அவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து தேவ சமூகத்துல பாரத்தோடு ஜெபிப்போமானால் பெரிய மாற்றத்தை உங்களுடைய குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுடைய குடும்பத்துல நீங்க பார்க்க முடியும். இல்ல அநேக நாட்களா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு வாய்க்கலையே, ஒன்றும் மாறலையே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரத்துல வெளிப்படும். உங்களுக்கு உண்டான பதில் வந்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரத்துல அந்த பதில் கிடைக்கும். உங்களுக்கு உண்டான நீதி வந்து கொண்டு இருக்கிறது. சீக்கிரம் அந்த நீதி கிடைக்கும். கர்த்தர் உங்களோடு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நெகேமியா பாருங்க, அவ்வளோ யுத்தம், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பிரச்சனை. ஆனாலும் அந்த அலங்கை கட்டி முடிகிற வரைக்கும் அவங்க ஜெபத்தை விடவே இல்லை. தேவனோடு பேசுகிறது என்ன செய்யல? விடவே இல்லை. ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் ஸ்தோத்திர வேலை, இப்படி சேர்ந்து நடக்கும்போது பெரிய காரியத்தை, அலங்கத்தை கட்டி முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஜெபத்துல சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணிட்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you. கர்த்தர் உங்களோடு கொண்டு பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் ஜெபமே ஆயுதம், ஜெபந்தான் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். உடைய பிள்ளைகள் ஜெபத்தில் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.